சிச்சுவேஷன்ஷிப், ரிலேஷன்ஷிப், ஃப்ளர்ட்டர்ஷிப் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க தான் டவுட்லாம் கேட்டிருக்கீங்களா? எல்லா காலத்துலயுமே இருந்தது. ஆனா இப்போ இருக்கிற ப்ராப்ளம் என்ன, எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ண ட்ரை பண்றாங்க. லெட்ஸ் டிஸ்கஸ் காதல் இன் ஜென்சி. வாங்க, வணக்கம். இந்த வீடியோ பெருசாக இருக்கலாம், ஆனால் இந்த ஒரே ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஜென்சியோட காதல் சீன் என்னன்ட்டு தெளிவாக புரிஞ்சிடும். ஆனால் ஃபுல்லாக பார்த்துடணும், வேறு எந்த வீடியோ இவ்வளோ பெருசாக போட மாட்டேன். இந்த வீடியோக்கு பெருசாக இருக்கிறது அவசியமாயிருச்சு. இப்போ என்ன நிலைமையில இருக்கோம்னா, கமிட்மெண்ட்டே வேணாம், கமிட்மெண்ட் போகவே பயமாக இருக்குது, இல்லைனா கமிட்மெண்ட் தவிர எல்லாம் நடக்குது, ஆனால் கமிட் மட்டும் ஆக இஷ்டம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி இருக்க ஜென்சி காதலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இப்போ நிறைய பேரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி கைவிட்டாங்க, இல்லைனா அந்த பக்கம் போகவே இஷ்டப்பட மாட்டாங்க, இல்லைனா அதுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க, இல்லைனா இன்ஸ்டாகிராம் பக்கம் போனால் டேட்டிங் அட்வைஸ் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க, இல்லைனா ஒரு கோளாறான நிலைமைக்கு கொண்டு போயிடுறாங்க. ஆல்சோ இந்த ஜென்சி டேட்டிங் மாறி ஒரு மாதிரி வேற கல்ச்சர் ஷிஃப்ட் மாதிரி நடந்திருக்குல்ல. ஸ்டாட்டிஸ்டிக்கலி தெரியுது, இண்டிவிஜுவல்ஸா எல்லாருமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்காங்க. இப்போ சொசைட்டி கான்டெக்ட் இருக்கிறதுனால இது எப்படி பெருசாக அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையும் பார்த்து கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணும், என்ன நடக்குது அங்க, என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க, என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படி குழப்பறாங்க, கடைசியா எப்படி இதுல இருந்து நம்ம எல்லாருமே நேவிகேட் பண்ணலாங்கிறதையும் மொத்தமா இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். இவ்வளவு நான் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் லைக் போட்டு கமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா வீடியோ ரீச் ஆகும். சப்ஸ்கிரைபே பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. சரி, வாங்க பேசுவோம். Before we go into the discussion, welcome to Kasi's Corner. Spotify யாராவது வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஆடியோவா கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல Spotify லிங்க் ஆட் பண்றேன், அதுல போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1 இல்ல 2 வீடியோ மாசம் சும்மா கேஷுவலா பேசுறது அங்க போடுவேன். இங்க அது போட முடியாது, ஏன்னா அது பிரேக் டவுன் வீடியோவா இருக்காது, கேஷுவலா தான் பேச போறாங்க. இப்போ கரண்ட் டேட்டிங் சீன் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. 900 மில்லியன் பீப்புள் கிட்ட இன்டர்நெட் யூஸ் பண்றாங்களா இந்தியால. 900 மில்லியன்ல வந்து ஒரு மேஜர் சங்க் வந்து ஆன்லைன்ல டேட் பண்றது, ஆன்லைன்ல கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்கிறது, வேற ஆன்லைன்ல இருக்க நிறைய மீடியம்ஸ்ல டேட் பண்றது தான் அதிகமா இருக்கு. ஆக்சுவலி அது ஒரு விதத்துல நல்ல விஷயம் தான். இப்போ ஆன்லைன்ல டேட் பண்ணும்போது ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஒன்று இருக்கும்ல, நம்ம ப்ரிஃபரன்ஸ் படி அவங்க இன்ட்ரெஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட்லாம் மேட்ச் ஆகுதாங்கிறதெல்லாம் ஆன்லைன்ல பார்த்தே கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். பொட்டன்ஷியல் பார்ட்னர் சூஸ் பண்றதுக்கும் ஈஸியா தான் இருக்கு. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு அவென்யூ மாதிரி கொடுக்குது, நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை பத்தி காமிச்சிக்கிறது மற்றவங்களுக்கு, ஆல்ரெடி காட்டினவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. யோசிச்சு பாருங்களேன், முன்னாடிலாம் காதல் பண்ணாலே பிரிச்சு விட்டுருவாங்க. ஒரு பையன் தெரியாம ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டா பொண்ணை வீட்டில் வச்சு லாக் பண்ணி அதுக்கப்புறம் போனை பிடுங்கி அந்த பையனை மறுபடியும் பார்க்கவே முடியாத நிலைமைக்கு கொண்டு போயிருவாங்க. பையனை அடிச்சு துரத்தியே விட்டுருவாங்க. நம்ம ஒருத்தரோட பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் இந்த ஃபேமிலியே முடிவு பண்ணி செதைச்சு இவங்களே 2 பேரை சேர்த்து வச்சுட்டு கை குலுக்கிட்டு வெற்றி கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் கம்பேட்டபிளா இருக்கா, இவங்களுக்கு செட் ஆகுமா, எதுவுமே கவலை கிடையாது. அவங்க 2 ஃபேமிலி சேர்ந்து முடிவு பண்றாங்களா, ஃபேமிலி சேர்ந்து முடிவு பண்ணிட்டு, இல்லைனா டேட் பண்ற 2 பேருமே அவங்கள பத்தி 2 பேரும் நல்லாவே தெரிஞ்சுக்காம அப்பப்போ பார்த்து பேசிட்டு தூரத்துல இருந்து மட்டும் காதல் பண்ணிட்டு அப்புறம் 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் கம்பேட்டபிலிட்டி இருக்குமா இல்லையான்னு ஒரு கேம்பிள் எடுத்துக்கிட்டு தான் ரிலேஷன்ஷிப்பே போவாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. இப்போ ஆன்லைன்லேயே நிறைய கம்பேட்டபிலிட்டி பத்தி தெரிஞ்சுக்கலாம், பேசியே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரிஜிடான ட்ரெடிஷ்னலான ஒரு வே ஆஃப் ஃபைண்டிங் அ பொட்டன்ஷியல் பார்ட்னர் வந்து நம்ம ஜென்ரேஷன் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து ரொம்ப ஒரு பெரிய நல்ல விஷயம். இப்போ டேட்டிங் ஆப்ஸே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போகும்போதே பயோலையோ சரி அவங்க இன்ட்ரெஸ்ட்லையோ சரி போய் அவங்க கூட பேசுறதுக்கு முன்னாடியே இவங்க இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, நம்ம இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம், இவங்களோட நம்மளுக்கு மேட்ச் இருக்குமா, ஆல்ரெடி அவங்கள பற்றி தெரிஞ்சுன்னா கான்வர்சேஷன் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும். இந்த மாதிரி டேட்டிங் ஆப்ஸோட அட்வான்டேஜஸும் நிறைய இருக்குது. ஒரு மாதிரி இன்டென்ஷன் ஆல்ரெடி தெரிஞ்சுட்டு டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்லலாம். ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப்போ, கேஷுவல் ரிலேஷன்ஷிப்போ, இல்லைனா வெறும் ஃப்ளிங்கோ, சிச்சுவேஷன்ஷிப்போ, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுட்டு அதையும் தெரியப்படுத்திட்டு அப்புறம் 2 பேருக்கும் ஓகேனா ரிலேஷன்ஷிப்பில் ஜம்ப் பண்ணலாம். ஸோ 2 பேருக்குமே சிமிலர் இன்டென்ஷன் இருக்கும், 2 பேருமே ஒரே கோல் நோக்கி அந்த ரிலேஷன்ஷிப்பை அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா நம்ம இப்போ பர்சனலாக இண்டிவிஜுவல்ஸாக இருக்கிற நிலைமையை வந்து ஒரு மாதிரி ப்ரெடிக்டே பண்ண முடியாது, நம்ம ஃபியூச்சரும் ப்ரெடிக்டபிளாகவே இல்லை. இப்போ திடீர்னு மாஸ்டர்ஸ் படிக்க நான் இந்தியா விட்டு போக போகிறேங்கிற மாதிரி ஒரு நிலைமை கட்டாயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல சீரியஸ் ரிலேஷன்ஷிப் போயிட்டு ஒருத்தர் வந்து இந்தியாவில் இருந்துட்டு இன்னொருத்தர் இந்தியாக்கே வராமல் எப்படி ரொம்ப நேரம் லாங் டிஸ்டன்ஸ் பண்ணி பொட்டன்ஷியலே இல்லைங்கிற போது ஒரு மாதிரி அதுக்கு அவுட்கமே வராதுன்னு தெரிஞ்சுன்னா பாயிண்ட்லெஸ்ஸாக இருக்குங்கிற மாதிரி டைமில் எதுக்கு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்லாம் போவோமே, சிச்சுவேஷன்ஷிப்லேயே இருந்து தெரிஞ்சுப்போமே 2 பேரை பற்றி. அப்புறம் பொட்டன்ஷியலி இன்கேஸ் 2 பேரும் ஒரே மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா அப்புறம் சேர்ந்துக்கலாம். இல்லைனா அந்த டைமில் இமோஷனலி அவைலபிளாக இருக்க மாட்டாங்க, வேற கோல்ஸ் இருக்கும், அல்டிமேட்லி 2 பேரும் சேருவாங்களானே தெரியாது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்ல. இந்த மாதிரி ஒரு அன்சர்டனான சிச்சுவேஷன் இருக்கும்போது ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப் போய் அது வந்து அல்டிமேட்லி அதுக்கு ஒரு அவுட்கமே இல்லைனா பாயிண்டே இல்லை. நான் எதுக்கு இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு காதல் பண்ணோம், கல்யாணமே பண்ணிக்க போகிறது இல்லை, அப்புறம் எதுக்கு காதல் பண்ணோம். இந்த மாதிரி டைமில்
என்னோட இமோஷனல் நீட்ஸை மட்டும் நான் மீட் பண்ணிக்கிறதுக்கு சிச்சுவேஷன்ஷிப்லையோ இல்லைனா வேறு ஃபார்ம் ஆஃப் டேட்டிங்கோ பண்ணிட்டு முன்னாடி அதான் இந்த பர்பஸ்ஃபுல்லாக எனக்கு இதுதான் வேணும்ன்ட்டு டேட் பண்ணுறதெல்லாம் இப்போது இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்சோ இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம், லோன் இருக்கும் நிறைய பேருக்கு, வீடு வாங்க முடியுமான்னு தெரியல, ஜாப் செக்யூரிட்டி இருக்குமான்னு தெரியல, இந்த மாதிரி விஷயத்துலையும் அன்சர்டனிட்டிஸ் நிறைய பேர் வாழ்க்கையில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் இந்த விஷயம்லாம் அவ்வளோ கஷ்டம் இல்லை. முன்னாடி இருந்த ஜாப் மார்க்கெட் கிரைசிஸ் வேற, இப்போ இருக்கிற ஜாப் மார்க்கெட் கிரைசிஸ் வேற. முன்னாடி வீடு வாங்கிடலாம், இப்போலாம் வீடு வாங்க முடியாது, செட்டிலே ஆக முடியல ஒருத்தனால. அந்த மாதிரி டைம்ல டேட்டிங் எப்படி நம்மளால ஹையர் ப்ரையாரிட்டியில போட முடியும்? டேட்டாவே இருக்கு இதுக்கு. நமக்கு வேர்ல்டு வைடு வந்து ஜென்சியில் வந்து 53% பசங்களும் 54% பொண்ணுங்களும் ஒரு பைசா கூட செலவு பண்ணுறது இல்லை டேட் போகிறதுக்கோ இல்லைனா டேட்டிங் ஃபேஸில் இருக்கும் போதோ. என்னதான் இருந்தாலும் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொஞ்சம் முக்கியம் இல்லையா? ஃபினான்ஷியலி செக்யூராகவே இல்லாமல் நான் எப்படி டேட்டுக்குள்ளே போக முடியும்? செலவு பண்ண முடியாத நிலைமை இருக்குல்ல ஆல்ரெடி. ஸோ டேட்டிங் வந்து இன்னவிட்டபிளி ஆன்லைனில் மாறிடுச்சுன்னா செலவு கிடையாது, சாட்டெல்லாம் செலவு கிடையாது பெருசாக. வெளியில் டேட்டு போனாலும் என்ன மாதிரி யோசிக்குது மண்டை, சரி அப்படியே நடந்தே போய் பேசிக்கிட்டே போய் நம்ம டேட்டை முடிச்சிடலாம், நம்ம 2 பேரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இதுக்கு காசெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. தேங்க்ஃபுல்லி because of these shift in culture which happened 1990sல பார்த்தீங்கன்னா 3ல் 2 பொண்ணுங்க, அதாவது 66% மைனராக இருக்கும் போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ அவங்களுக்கும் லிபரலாக இருக்க முடியுது, கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் லிபரலாக இருக்க முடியுது. டு a certain extent நம்ம கையில் இண்டிவிஜுவல்ஸாகவே எல்லாருக்கும் ஓரளவுக்கு பவர் வந்திருக்கு. இந்த மாதிரி பவர் கிளைம் பண்ண டைமில் வேற என்னெல்லாம் வந்திருக்குன்னா 60% கிட்ட நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு கிட்ட டேட்டிங் அட்வைஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வேற என்னெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு, புது டைனமிக்லாம் வந்திருக்கு. இந்த சிச்சுவேஷன்ஷிப் மாதிரி விஷயமோ, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மாதிரி விஷயமோ, இந்த மாதிரி புதுசாக நிறைய புது விதமான டைனமிக்கு 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல உள்ள என்டர் ஆயிருக்கு. டியூ டு செவரல் ரீசன்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், இமோஷனலி அன்ஸ்டேபிளா இருக்கிறதோ, தெளிவில்லாத ஃபியூச்சர் இருக்கிறதோ, ஃபினான்ஷியலி செக்யூரா இருக்கிறதோ, இல்லைனா ஜென்ரலா ரிலேஷன்ஷிப் ஆங்ஸைட்டிலாம் இருக்கிறதுனாலயோ, இப்போ லைஃப் லாங் இருக்க போறதுக்கு தான் நிறைய பேர் காதலே பண்ணுவாங்க. லைஃப் லாங்கே இருக்க போறதே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எதுக்கு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கன்ஃபைன்டா போய் உட்காரணும்? சில பேர் இந்த விஷயத்தை எப்படிலாம் அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, எனக்கு இந்த லவ் லைஃபையோ இந்த ஒரு பர்சனையோ தாண்டி எனக்கு வெளியிலலாம் என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இதுதான் எனக்கு பெஸ்ட் ஆப்ஷனா, இதை தாண்டி எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா இதோட பெட்டர் ஆப்ஷன்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அப்புறம் எதுக்கு நான் ரிலேஷன்ஷிப் உள்ள போகணும்? எக்ஸ்ப்ளோர் பண்றாங்கல்ல வெளியிலயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு வேற யாருமே பெட்டரா செட் ஆகலனா, இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ஷிப்பையே ஒரு எதிர்காலம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா 2 பேரும் மேட்ச் ஆகிற மாதிரி முடிவு எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் ஒரு மாதிரி வைடண்டா இருக்குல்ல. இப்போ இந்த ஷார்ட் பீரியட்லேயே வேற விஷயம்லாம் நிறைய கண்டுபிடிச்சிடலாம். அவங்க பார்ட்னர் வந்து இமோஷனலி மெச்சூரா இருக்காங்களா, அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண ரெடியா இருக்காங்களா, இவங்க நம்மளுக்கு செட் ஆவாங்களா, இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த குட்டி சிச்சுவேஷன்ஷிப் டைம் ஸ்பேன்லேயே தெரிஞ்சுட்டு 2 பேருக்கும் மேட்சே ஆகலை, 2 பேருக்குமே செட்டே ஆகாத பட்சத்தில் இப்போதான் ரிலேஷன்ஷிப்ல தான் லாக்டா இல்லைல்ல, வெளியே வந்துடலாம். சில பேருக்கு இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு நம்ம சிங்கிளாவே இருந்துடலாம், அந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்டிவா ஒருத்தருக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இப்போ கரண்ட் சினாரியோ இருக்கு. இந்த கரண்ட் சினாரியோனால நம்ம இண்டிவிஜுவல்ஸா நம்மளுக்கு என்னெல்லாம் ஆயிட்டு இருக்கு, இது ஆக்சுவலா ஒர்க் ஆகுதாங்கிறது தான் இப்போ அடுத்து பார்க்க போறோம். அட் திஸ் பாயிண்ட் ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் வெல் அவேர் தட் ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் காசஸ் பிரெயின் ராட். ப்ரொலாங்டா ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்மளோட மூளை வந்து முன்னாடி இருந்தவங்களோட மூளையோட இப்போ கொஞ்சம் மங்கி தான் போயிருக்கு. இப்போ இந்த மங்கி போன மூலையை வச்சு தான் டேட்டிங் சீனை வேற நம்ம அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஷார்ட் ஃபார்ம் கன்சம்ஷனுக்கு அடிக்ட் ஆகும்போது நம்ம பிரெயினோட ரிவார்ட் பாத்வே கொஞ்சம் ஸ்கியூ ஆயிருக்கும்ல. நிறைய சீக்கிரம் நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் கிடச்சி சீக்கிரம் ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடச்சி அப்படியே பழகி லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஜென்ரலாக எந்த விஷயத்திலுமே அது பண்ண முடியல. இதே கான்டெக்ட் தான் ரிலேஷன்ஷிப்லையும். இப்போ இந்த மாதிரி ஷார்ட் பர்ஸ்ட் ஆஃப் அடிக்ஷன், ஷார்ட் பர்ஸ்ட் ஆஃப் டோப்பமைன் இருக்கிற காலத்தில் எல்லா விஷயத்திலுமே இந்த மாதிரி தான் நம்ம பிரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணுது, ஷார்ட் டேர்மாக ரிவார்டு கிடைக்கணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் ஸ்டிமுலேஷன் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும்ல, நம்ம பிரெயினும் கொஞ்சம் ஓவர் ஸ்டிமுலேட்டடா இருக்கு. பிரஷர்லாம் அவ்வளோ ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியல, ஒரு மாதிரி பிரஷர்ல கிரம்பிள் ஆயிடுறோம். ரொம்ப போர் அடிச்சதுன்னா ரொம்ப நேரம் தாங்கிக்க முடியல நம்மளால. இப்போ டேட்டிங்லாம் எங்க தேடிட்டு இருக்கோம்? ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல தான் தேடுறோம். அதே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் தானே நம்ம மூளையும் அங்க வைக்குது. எந்த களத்துல வந்து நம்ம பிரெயின் டிஸ்ரப்ட் ஆயிருக்கோ அந்த களத்துல தான் இப்போ நம்ம டேட்டிங் தேட போறோம், தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ 2005 பாத்தீங்கன்னா ஒரு பிரெயின் ஸ்கேன் எடுத்திருக்காங்க. காதல் முத்தி போயிருக்க ஒரு 17 பேரை வச்சு அதுல என்ன தெரியுது? Romantic love works very similar to any other dopamine reward system activities. So any kinds of mammals எடுத்துப்போமே, அனிமல்ஸோ ஹியூமன்ஸோ ரீப்ரொடக்ஷன் ஒருத்தரோட பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட அடிக்ட் ஆயிரும். ஆல்சோ அக்கார்டிங் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் இன்டிமெசி மாடல், பேஷன் ரிசல்ட்ஸ் from increasing in intimacy that occurs. For example, as romantic partners learn new details about one another, share new experiences and communicate affection towards one another. So புதுசா தெரிஞ்சுக்கிட்டு புதுசா ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் நம்மளோட லவ்வோட பேஷனே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த ஷார்ட் பர்ஸ்ட் ஆஃப் டோப்பமைன் மறுபடியும் கிடச்சிக்கிட்டே இருக்குல்ல. இப்போ புதுசாக தெரியறதுக்கு நிறைய இல்லைன்னா அந்த இடத்துல வந்து டோப்பமைன் சிஸ்டம் ரிவார்டே கிடையாது.
ஸ்டாக்னன்ட் ஆயிரும். நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷனே பெருசாக இருக்காது, பேஷன் இன்க்ரீஸே ஆகாது. இப்போ இதனால தான் இந்த டாக்கிங் ஸ்டேஜ் எல்லாம் இருக்குல்ல, டாக்கிங் ஸ்டேஜ்லேயே வந்து நிறைய பேர் பேசுவாங்க, கொஞ்ச நேரம் பேசுவாங்க, அதில் பெருசாக புதுசாக எதுவும் லேர்ன் பண்ணிக்கல, அவங்க புதுசாக எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, பேஷனேட் பொட்டன்ஷியலே இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதில் டோபமைன் ஸ்பைக்கே கிடைக்காம வேற விஷயத்துக்கு போயிடுறாங்க. நிறைய டாக்கிங் ஸ்டேஜ் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது எந்த ஒருத்தர்கிட்ட இந்த புதுசாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டு புதுசாக நாவல்ட்டி இருந்துட்டு நிறைய அவங்கள பற்றி கற்றுக்கிட்டே இருந்துட்டு பேஷனேட்டாக இருக்குமோ அவங்களோட ரொம்ப நேரம் பேச முடியுது. இல்லாத பட்சத்தில் நிறைய டாக்கிங் ஸ்டேஜஸோட பேசவே முடியல. ஏன்னா கான்வர்சேஷன்ஸ் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது, எக்ஸைட்டிங்காகவே இல்லை. இப்போ ரிலேஷன்ஷிப் அப்ரோச் பண்ணும் போதும் எக்ஸைட்மெண்ட் சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்ல, விச் மேக் சென்ஸ். சிச்சுவேஷன்ஷிப்ஸ் ஆர் காமன் தீஸ் டேஸ். ஒரு 2 மாசம் தான் சிச்சுவேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துலயே நாவல்ட்டி வேற எக்ஸைட்மெண்ட் போயிருச்சுன்னா இப்போ லாக்கு கிடையாது அந்த ரிலேஷன்ஷிப்ல. ஏன்டா நம்ம 2 பேருக்கு பேசியே நாவல்ட்டி கொண்டு வர தெரியல, நம்ம 2 பேரும் எவ்வளோ காலகட்டத்துக்கு பேசுவோம், 2 மாசத்துக்கு கூட நம்மளால பேச முடியலன்ட்டு சிச்சுவேஷன்ஷிப் ப்ரிஃபர் பண்றாங்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நாவல்ட்டி வேற அடிக்ஷன் மாதிரி காரணத்தினாலேயோ சிச்சுவேஷன்ஷிப்ல இருந்து சிச்சுவேஷன்ஷிப் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் நிறைய இருக்கு. பட் சம்டைம்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ்க்காகவும் வேலிட் ரீசன்ஸ்க்காகவும் நிறைய பேர் சிச்சுவேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறதெல்லாம் இருக்குது. சம்டைம்ஸ் இந்த ஆல்ரெடி அவங்க பயோவோ அவங்களோட பர்சனாலிட்டியோ எல்லாம் தெரிஞ்ச விஷயம் வந்து எப்படி நம்மளை பேக் பைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சிருச்சு. டேட்டிங் ஆப்ஸ் பக்கம் போனீங்கன்னா அங்கேயே அவங்களோட இன்ஃபோ எல்லாமே இருக்கும். பேச தெரியாது அவங்களுக்கு, என்ன போய் பேசுறதுன்னு தெரியாது, என்னத்தை போய் நான் பேசுவேன், அதான் ஏன்டா எனக்கு தெரிஞ்சதே கலர் கேட்கறது. ஆல்ரெடி நீ கலர்ல இருந்து பொலிட்டிக்கல் ஐடியாலஜில இருந்து உன்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னல இருந்து உன்னோட ஹாபிஸ் என்னல இருந்து எல்லாமே போட்டுட்டேன். இப்போ ஹாபிஸ் தான் இருக்குல்ல ஆல்ரெடி பயோலியே. நான் போயிட்டு உன் ஹாபிஸ் என்னன்னு கேட்டால் மக்கு மாதிரி இருக்க மாட்டேனா. அடிக்கடி சிச்சுவேஷன்ஷிப்ல இருந்து சிச்சுவேஷன் ஷார்ட் டைம்ல போயிட்டே இருக்கவங்க, இல்லைனா இந்த சீரியலாக டேட்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க, இல்லைனா இந்த ஹுக்அப் கல்ச்சர்ல நிறைய பேர் இருக்கவங்க கெட் கான்ஸ்டன்ட் டோபமைன் ஸ்பைக்ஸ் விச் இஸ் வெரி சிமிலர் டு ஷார்ட் ரிவார்ட் அடிக்ஷன் wherever you get short reward from. இது வந்து அகைன் தப்புன்னு சொல்ல முடியாது. இஃப் யூ மேக் இட் வெரி கிளியர் டு த அதர் பர்சன், 2 பேருக்கும் இதுதான் வேணும், 2 பேருமே இந்த நிலைமையில தான் இருக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா கன்சென்சுவலி 2 பேரும் ஐ வாண்ட் திஸ், யூ வாண்ட் திஸ், we are together because of that or we are doing whatever because of that, so we both are fine, we are not going to hurt the other person. ஓகே, 2 பேருக்கும் ஜாலி தான், 2 பேருக்கும் ஹாப்பி. இப்போ சம்டைம்ஸ் வந்து the more you try out, the more people you meet, ஒருத்தனாவது செட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட்லையாவது மாட்டெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஃபம்பிள் பண்ணாமல் இருந்தால் அவன் செட் ஆவான், ஃபம்பிள் பண்ணால் சொல்கிறது எதுவும் இல்லை. இப்போ நம்மளுக்கு எப்படி வந்து ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுட்டுமே அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்ல, ஒரு பேர்ன் அவுட் மாதிரி இருக்குல்ல. இதே மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப் சீன்லையும் நிறைய பேருக்கு பேர்ன் அவுட் மாதிரி ஆயிடுச்சு. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லையோ ஆன்லைன் டேட்டிங் ஆப்ஸ்லையோ போனீங்கன்னா அதே பேர்ன் அவுட் இருக்கும். எத்தனை பேரோட பேசி எத்தனை இதாகி எவ்வளோதானே அனும் பண்ணுறது, என்ன நடந்துக்கிட்டே இருக்குது, நடக்குமா நடக்காதாங்கிற மாதிரி ஒரு பேர்ன் அவுட் ஆகி இது நம்மளுக்கு வேணவே வேணாம், எதுக்கு நம்ம இதுக்குள்ளலாம் போய்கிட்டுங்கிற மாதிரி சேர்த்து கூட வரலாம், அந்த சோனில் கூட போகலாம். ரிசர்ச்சும் அதுதான் சொல்லுது. டேட்டிங் ஆப்ஸில் எடுத்த ரிசர்ச் 40% பீப்புள் கிட்ட அவங்களுக்கு பேர்ன் அவுட் ஆனதுக்கு காரணமே வந்து அவங்களுக்கு ஜெனுவினாவே ஒரு ரிலேஷன்ஷிப்பு கிடைக்கவே மாட்டேங்குது, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது. மீதி இருக்க பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து நான் ஒரு தடவை பேசும்போது எனக்கு டிசப்பாயிண்ட் தான் ஆகிக்கிட்டே இருக்குது, அதனால பேர்ன் அவுட் ஆயிடுச்சுங்கிறாங்க. சம் ஆல்சோ ஸ்டேட்டட் தட் இவங்க வந்து நிறைய ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, நானும் ட்ரை பண்ணுறேன் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கேன், அதனால பேர்ன் அவுட் ஆயிடுது. இப்போ டேட்டிங் ட்ரெண்ட்ஸ் ஹேவ் ஆல்சோ ஆடட் ஃபெட்டிக், டயர்ட்னஸ், அழுத்து போனது. 41% அந்த சர்வே ரெஸ்பாண்ட் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து யாராவது ஒருத்தரையாவது கோஸ்ட் பண்ணியிருக்கோம். 38% என்ன சொல்கிறாங்க, ஃபோட்டோ காட்டுற மாதிரி நேரில் இல்லை, கேட்ஃபிஷ் பண்ணுறாங்க என்ன. அண்ட் 27% என்ன சொல்கிறாங்க, என்னை லவ் பாம் பண்ணுறாங்க, லவ் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன் அ ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் 18% என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ரேசிசம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், செக்ஸிசம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அப்யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கிறதுனால எனக்கு பேர்ன் அவுட் ஆயிடுச்சு, அந்த பக்கமே எனக்கு போவானாங்கிறாங்க. இப்போ வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இஃப் யூஸ்ட் ப்ராப்பர்லி இஸ் நாட் பேட் ஃபார் டேட்டிங். இட் ப்ரொவைட்ஸ் நியூமரஸ் பெனிஃபிட்ஸ். இந்த மாதிரி ஒருத்தர் தான் நான் என் பார்ட்னராக விரும்புவேன், இவங்க தான் எனக்கு கரெக்டாக இருக்கும், இவங்க தான் என் டைப்புங்கிறதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம்ல. இவங்க டிஸ்டன்ஸ் லொக்கேஷனை மேட்ச் ஆகலாம், அங்கேயே ஃபில்டர் அவுட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம்ல இவங்க நம்ம வாழ்க்கையில இருந்து. ஏன்டா அங்கே உட்காந்துன்னு இங்கே காதல் பண்ணுறியான்னு. டேட்டிங் ஆப்ஸை ஒழுங்காக யூஸ் பண்ணலாம், ஒழுங்காக யூஸ் பண்ணலையோ அந்த அல்காரிதம் காரணத்தினாலேயோ அதுக்கு நிறைய டவுன் சைட்ஸும் இருக்குது. எல்லாமே டேட்டிங் ஆப்ஸில் சொல்கிறது நிறைய பேர் உண்மையான டீட்டெயில்ஸ் போடுறதில்ல. பாதி பேர் ஃபேக்கான டீட்டெயில்ஸ் போடுறாங்க, ஃபேக்கான ஃபோட்டோ போடுறாங்க, ஃபேக்கான ப்ரொஃபைல் இருக்குது. ஃபேஸ் டு ஃபேஸ் இல்லாததுனால நிறைய பேர் ரொம்ப தைரியமாக ஈஸியாக சாட்டு தானே அப்படின்னு ஹராஸ் எல்லாம் ஈஸியாக பண்ணிடுறாங்க. விடாமல் நிறைய பேர் ஸ்டாக் வேறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 60% ஆஃப் ஃபீமேல்ஸு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னாலும் பசங்க வந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம், சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம், ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம்.
57% பசங்க வந்து க்ரீப்பியான மெசேஜ், க்ரீப்பியான ஃபோட்டோ, திடீர்னு டக்குன்னு ஃப்ளாஷ் பண்ணிலாம் அனுப்புறது, அதெல்லாம் வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால இதெல்லாம் டேட்டிங் ஆப்ஸில் ரொம்ப காமன். இதெல்லாம் ஒரு மாதிரி பயத்திலேயே தான் போக வேண்டியதாக இருக்குது டேட்டிங் ஆப்ஸ் பக்கம்லாம். சாட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ ஏதாவது டக்குன்னு திடீர்னு அனுப்பிச்சா அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கே பயமாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து அமெரிக்கன் டேட்டாவில் தான் எடுத்தது. நம்ம ஊரில் டேட்டா பெருசாக சர்வே எடுக்கல. நானும் தேடி பார்த்துட்டேன். கண்டுபிடிச்சிருந்தா அதை நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் ஃபேக்ஸில். ஆனால் அது வந்து டேட்டாவே கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க தான் சொல்லணும் மோசமாக இல்லையாட்டு. எனக்கு தெரிஞ்சு மோசமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பேசின வரைக்கும், இல்லைனா சோஷியல் மீடியாவில் பார்த்த வரைக்கும் சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் ஒருத்தராவது இந்த மாதிரி மினிமம் ஸ்கேல் ஆஃப் ஹராஸ்மெண்ட்டாவது ஃபேஸ் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறதெல்லாம் ரொம்ப காமன். அந்த பக்கம் போனாலே, ஆன்லைன் பக்கம் போனாலே அப்படி தான் இருக்குது. இந்த ரிஸ்க் எல்லாம் தாண்டி தான் டேட்டிங் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ சேஃப்டி ரிஸ்க் ஃபார் விமன் இஸ் ஆல்வேஸ் தேர். ஃபார் சம் மென் ஆல்சோ இட்ஸ் தேர், பட் லெட்ஸ் பி ரியல், இட்ஸ் வெரி வெரி ரேர். இட்ஸ் ஸ்மால் பர்சன்டேஜ். ஒரு 1%, 2% தெரில, டேட்டா தெரில, ஆனால் இட்ஸ் ஸ்மால் பர்சன்டேஜ். பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மேட்சஸே வரமாட்டேங்குது, ரிஜெக்ஷன் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது, மதிக்கவே மாட்டுறாங்க சில பேர்லாம். இந்த டேட்டிங் ஆப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணால் ஒரு மேட்ச் வரதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் 2 ஜெண்டரும் அடிக்கடி ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால 2 ஜெண்டருக்கும் செல்ஃப் இமேஜ் வந்து ஆப்வியஸாக குறைஞ்சிருச்சு. எப்படி குறையாம இருக்கும். ப்ளஸ் டேட்டிங் மார்க்கெட்டே கொஞ்சம் காம்படிட்டிவாக தானே இருக்குது. அந்த ப்ரெஷரும் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரெஷர்லேயே தான் டேட் பண்ணோம். ஐயோ இப்போ சொதப்பிட்டா அடுத்து வேற ஒருத்தவங்க கிட்ட போயிடுவாங்களோ, நம்ம கூட பேச மாட்டாங்களோ, இல்லை நான் இத்தனை பேரோட பேசிட்டு இருக்காங்க, பெட்டர் ஆப்ஷன் கிடச்சிருமோங்கிற ஒரு ப்ரெஷர்லேயே ஹேண்டில் பண்ணும்போது ப்ரெஷரில் ஃபம்பிள் பண்ணலாம் வாய்ப்பு நிறையா தானே இருக்குது. அந்த மாதிரி டைமில் நிறைய ஃபம்பிள் ஆயிடுது. ஓ ஐ பர்சனலி திங்க் தட்ஸ் ஹவ் இட் ஷுட் பி. பட் லவ் இஸ் இண்டிவிஜுவல்ஸ் சாய்ஸ். இதுக்கு மாற்று கருத்து இருக்குமான்னு தெரில. திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் பி. இப்போ யாரை பிடிக்குது, யாரை டேட் பண்ண போகிறோம், யாரை கல்யாணம் பண்ண போகிறோம், எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்ரோச் பண்ண போகிறோங்கிறதெல்லாம் ஒரு இண்டிவிஜுவல்ஸ் சாய்ஸ் தான். அவங்க சொதப்பனா அடி வாங்க போகிறது அவங்க தான். அவங்க எப்படி டெசிஷன் எடுத்து அவங்களோட லைஃப்பை அடுத்து வாழ போகிறது அவங்க தான். என்ன நடந்தாலும், என்ன அவங்க டெசிஷன் சூஸ் பண்ணாலும் அவங்க வாழ்க்கைக்கு தான் அதை அஃபெக்ட் பண்ண போகுது, வேறு ஒருத்தங்க வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வாட் எவர் டெசிஷன் தே டேக், தே மைட் கம் அண்ட் ஆஸ் ஃபார் அட்வைசஸ் ஆர் என்ன வேணால் அவங்க வந்து கேட்க வரலாம். அல்டிமேட் டெசிஷன் இட் ஆல்வேஸ் ஷுட் பி த இண்டிவிஜுவல் சாய்ஸ். ஏன்னா அவங்க எடுத்த டெசிஷனை வச்சு அந்த வாழ்க்கை வாழ போகிறாங்க, வேறு யாரும் வாழ போகிறது கிடையாது. இப்போ சிங்கிளாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கூட நம்ம சாய்ஸ் தான். இப்போ நிறைய கல்ச்சர் இன்டர்நெட்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நரேட்டிவ் மாதிரி, ஒரு ஸ்டிக்மா மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. சொசைட்டல் கண்டிஷனிங்னே வச்சுப்போமே, அதில் வந்து சிங்கிளாக இருக்கிறது வந்து ஒரு சாய்ஸாகவே கருதப்படலை. கல்யாணமானாதான் சந்தோஷம், ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்போம், கடைசியில் எண்டு கார்டில் வந்து 2 பேரும் சேர்ந்துட்டாதான் சுபம்னு போட்டு முடிப்போம், சேரலனா சுபம் கிடையாது. திஸ் இஸ் வேர் த சைக்காலஜி ஆஃப் ப்ரெஷர் கம்ஸ் இன். இப்போ ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருக்குமே ஒரு பிலாங்கிங்னஸ் தேவைப்படுது. சொசைட்டி ஜட்ஜ் பண்ணுறதை பார்த்தா பயமாக இருக்குது. ஏன்னா சொசைட்டி தான் மெஜாரிட்டி, அங்கே தான் நம்ம பிலாங் ஆகணுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ அவங்க வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுக்கும் போதோ, அவங்க வந்து மாற்று கருத்து ஏதாவது கொடுக்கும் போதோ, நம்மளுக்கு வந்து லிட்ரலாகவே அது ஒரு ஃபிசிக்கல் பெயின் மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபிசிக்கல் பெயினுக்கு பிரெயின் எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் சொசைட்டி எக்ஸ்க்ளூஷனுக்கும் பிரெயின் ரியாக்ட் பண்ணும். என்னதான் நம்ம பண்ணுறது கரெக்டுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே, நம்ம வந்து இதுதான் எனக்கு பெட்டர் லைஃப்னு நம்ம முடிவு எடுத்தாலுமே, சொசைட்டி வந்து ஒன்று மாற்றி சொல்லி சொசைட்டி நம்மளை எக்ஸ்க்ளூட் பண்ணி நம்மளை எதுவுமே இன்வால்வ் பண்ணாமல் இருந்தால் அது வந்து ஃபிசிக்கல் பெயினுக்கு ஒரு ஈக்குவலான பெயின். அதனால வந்து நம்மளோட சாய்ஸில் ஃபார்மாக நிற்க முடியல, நம்மளால ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணி போக முடியல. இப்போ சொசைட்டி வந்து நம்மக்கிட்ட நீ வந்து சிங்கிளாக டிப்ரெஸிங்காக இருக்கேன்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆக்சுவலாக சிங்கிளாக டிப்ரெஸிங்காக இல்லை, நான் சிங்கிளாக நல்லா தான் இருக்கேன். எல்லாருமே டிப்ரெஸிங்னு சொல்லியே நானே என்னை நம்பிக்கிறேன் டிப்ரெஸிங்காக தான் இருக்கோமோ. ஒரு வேளை சிங்கிளாக இருந்து காதல் கிடச்சாலோ, ரிலேஷன்ஷிப் போனாலோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ ஒரு வேளை அதுதான் பெட்டர் வாழ்க்கையான்ட்டு இவங்களே நம்மளை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போய் என்டர் பண்ணி பார்த்து அடிச்சுவாங்களேன், நீங்கள்லாம் எதுக்கு நம்ம வீட்டை பார்க்கலாமே. இப்போ இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் இருக்கிறதுனாலேயே ரெடியாக எல்லாமே ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போக வச்சிடுறது, இல்லைனா எக்ஸோட பிரேக்கப் ஆன எக்ஸோட மாதிரி மறுபடியும் பேச்சப் பண்ணிடுறது, கொஞ்ச நாள் கூட சிங்கிள்வுட்டை எம்ப்ரேஸ் பண்ணாமல் டக்குன்னு இன்னொருத்தரோட தேடி இன்னொரு டேட்டு போடுறது. இவங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட வாழ்க்கையோட கஷ்டத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. இவங்க ரொம்ப ஹிப்போக்ரிட்ஸ் நிறைய பேர்லாம். நம்மளோட வாழ்க்கையோட நல்லது மட்டும் எல்லாருக்கிட்டையும் சொல்லி நம்ம தெரியப்படுத்திடுவோம், நம்மளோட கஷ்டத்தையே தெரியப்படுத்த வேணாம், நல்லது மட்டும் சொல்லிட்டு இவங்களை கன்வின்ஸ் பண்ணுவோம் இதுதான் நல்ல வாழ்க்கை அப்படின்ட்டு. இது வந்து எல்லாருமே மாப் மென்டாலிட்டி மாதிரி எல்லாருமே சொல்ல என்ன ஆயிரும், ஒரு இல்யூஷன் மாதிரி கொடுத்துரும். ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அல்டிமேட் கோல் போல், ரிலேஷன்ஷிப் தான் ஹாப்பினஸ் போலன்ட்டு ஒரு பிரெயின் வாஷிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை விட ரிலேஷன்ஷிப் குவாலிட்டி தான் முக்கியம். ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான சிங்கிள் லைஃப் இஸ் மில்லியன் டைம்ஸ் பெட்டர் தேன் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி ப்ரெஷர் தான் சிங்கிளாக ஜாலியாக இருக்குன்னா கூட டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் போய் மாட்ட வைக்குது. இப்போ ஹிஞ்சில் எடுத்த ரிப்போர்ட் படி பாதி பேர் கிரிஞ்சாக இருக்கும்னு பயந்துட்டே டேட்டு ரிலேஷன்ஷிப்லாம் பர்சீவ் பண்ணவே பயப்படுறாங்களாம். லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணால் கிரிஞ்சி, லவ் அப்ரோச் பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா எம்பாரசிங்,
ஸோ நான் எதுக்கு கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு எம்பாரஸ் ஆகிக்கிட்டுன்ட்டு யாரும் அந்த அட்டம்ப்ட் கூட பண்ணுறது இல்லை. இப்போ தான் எனக்கு ஒரு ஃபேமஸ் கோட் ஞாபகம் வருது, யூ மிஸ் 100% ஆஃப் த ஷார்ட்ஸ் யூ டோன்ட் டேக். இன்டர்நெட்லலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வெளியூர் டிக்டாக்லாம் ஆரஞ்ச் பீல் தியரின்னு ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு. ஆரஞ்ச் பீல் தியரின்னு என்னென்னா, ஒரு பார்ட்னர் வந்து அவங்க இன்னொரு பார்ட்னர்கிட்ட வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஆரஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அந்த பார்ட்னர் போய் என்ன பண்ணணும், ஆரஞ்சை வந்து உரிச்சு தட்டில் வச்சு 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி எடுத்துகிட்டு வரணும். இது வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு ட்ரெண்டு. உரிக்காமல் அப்படியே ஆரஞ்சு பழத்தை எடுத்துகிட்டு வந்தால் ரெட் ஃப்ளாகா. ட்ரெண்டும் ஒரு ஜோக்கு தான், நிறைய பேர் அதை ஜோக்காகவும் பண்ணாங்க. பட் இது நிறைய பேர் சீரியஸாகவும் எடுத்துக்கிறாங்க. சீரியஸாக எடுத்துக்கிறாங்களோ இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளுக்குள்ளே சப்கான்ஷியஸாவோ சைக்காலஜிக்கலியோ இந்த கம்பேரிசன் மைண்ட் செட்டோ அந்த மாதிரி நிறைய டெவலப் ஆகிறதெல்லாம் இப்போ வந்து நிறைய பேர் இந்த ட்ரெண்டு பண்ணுறாங்க. சில பேர் வந்து ஆரஞ்சு உரிக்காமல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கன்சியூம் பண்ணுற நிறைய கப்பல்ஸ் வந்து சும்மா ஜோக்குக்காக அவங்க பார்ட்னர்கிட்ட கேட்குறதெல்லாம் பண்ணுறாங்க. ஒருத்தன் வந்து உரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், மற்ற எல்லாருக்குமே கம்பேர் பண்ணி நம்ம ஒரு வேளை இந்த கப்பல்ஸோட இன்ஃபீரியராக இருக்கோமோ, நம்ம ரிலேஷன்ஷிப் அவங்கள அளவுக்கு ஜாலியாக இல்லையோ, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையோங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே கம்பேர் பண்ணி இன்ஃபீரியாரிட்டி மைண்ட் செட்டு உள்ளே கொண்டு வந்துடும். அப்புறம் இது வந்து ரிலேஷன்ஷிப்லேயே நல்லது இல்லை இல்லையா? இப்போ பப்ளிக்காக ஃபுல் பண்ணி அதை வீடியோவாக எடுத்து போட்டோன்னா அது வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் உருவாக வாய்ப்பு இருக்குது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே பார்க்குறவங்களுக்குலாம் இருந்து அவங்க வந்து ஒரு ஆரஞ்சு உரிச்சு கொடுத்தா தான் க்ரீன் ஃப்ளாகுங்கிற மாதிரி, இதுதான் ஸ்டாண்டர்ட்ஸ், இதுதான் இந்த ஒரு குட்டி விஷயத்தை வச்சு இவ்வளோ பெரிய பெரிய விஷயத்த முடிவு பண்ணலாம். வேற என்னலாம் பண்ணுவாங்க, ஃப்ளவர்ஸ் கொடுக்கலனாலே ரெட் ஃப்ளாகு அப்படின்வாங்க. ஃப்ளவர்ஸ் கொடுக்கலனா ஏன் ரெட் ஃப்ளாகு? உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு நான் கொடுக்கலனா ஓகே, நான் எஃபர்ட் போடலன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் பிடிக்குமா, ஃப்ளவர்ஸ் நான் வாங்கி கொடுத்து தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை ஜெண்டர்னாலே ஒரு பொண்ணுக்கு கொடுக்கணும்னாலே ஃப்ளவர்ஸ் கொடுத்தே ஆகணும் தான் போலையே. எல்லாருக்குமே ஃப்ளவர்ஸ் எல்லாம் விருப்பப்பட மாட்டாங்க. பாதி பேருக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்குறாங்களா இல்லைன்னா கவலையே இல்லை. இது எதுக்கு மொத்தமாகவே ஒரு ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் மாதிரி கொண்டு வந்து ஃப்ளவர்ஸே கொடுக்கலாம் ரெட் ஃப்ளாகுன்ட்டு அந்த ஆல்ரெடி இருந்த இந்த இன்செக்யூரிட்டி அதெல்லாம் உள்ளே கொண்டு வர வச்சு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டு அதெல்லாம் எதுக்குங்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து டாக்டர் கேங்கிற ஒரு ஹெல்த்தி கேமர் ஜிஜிங்கிற ஒரு சைக்காட்ரிஸ்ட் சொல்கிறது ஓரளவு கரெக்டாக இருக்குது. If there's a group of people who all behaves a particular way, that's a system issue, not an individual issue. And systems issues require systematic solutions. இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு காயின் பண்ண டேர்ம் வந்து இன்செல்ஸ். இவங்க வந்து எல்லாருமே ஹேட்ஃபுல்லாக தான் இருக்காங்க, இவங்களோடலாம் பழகவே முடியாது, இவங்கெல்லாம் அன்டேட்டபிள், இவங்களோட பேசுறதே வேஸ்ட்டு, அந்த மாதிரி அவங்களாம் ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து இட்ஸ் ஆக்சுவலி நாட் அன் இண்டிவிஜுவல் இஷ்யூ. இதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டம் இஷ்யூ. ஒரு இண்டிவிஜுவலாக அவனாவே இந்த மென்டாலிட்டியை வளர்த்துக்கிறது ரேர். இப்போ வந்து இது சிஸ்டம் இஷ்யூவாக இருக்கிறதுனால வாட் தே ஆக்சுவலி நீட் இஸ் ஹெல்ப், பிகாஸ் தே ஆர் விக்டிம்ஸ் ஆஃப் த ரெட் பில் சொசைட்டி. இப்போ இன்செல்லுங்கிற டேர்ம் காயின் பண்ணும்போது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்க, அந்த செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் கோவத்தில் இருக்கவங்க தான் இன்செல்ஸ் அப்படின்னு காயின் பண்ணாங்க. இவங்க வந்து இன் மோஸ்ட் பார்ட்ஸ் அக்ரெசிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, வயலண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, மிசாஜினிஸ்டிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் விமன் டு கோ அண்ட் டெல் தெம் கம்பேஷனேட்லி ஆர் கோ அண்ட் ஹெல்ப் தெம் ஆர் கோ அண்ட் சேஞ்ச் தெம். இல்லைனா ஒரு மாதிரி பக்குவமாக சொல்கிறதெல்லாம் பொண்ணுங்களுக்கு கஷ்டம். ஏன்னா பேசினாலே ஹராஸ்மெண்ட் வர த்ரெட்டெல்லாம் இருக்குது, அந்த பாசிபிலிட்டி இருக்கிறதுனால அவங்க போய் சொல்கிறது இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஒய் ஷுட் தே புட் their mental health on the line and go and change someone who is going to potentially harm them? ஆனால் பசங்க பண்ணலாமே. ஏன் சொல்கிறேன்னா, ஆல்மோஸ்ட் மோஸ்ட் மென் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனில் இருந்தால் சேஞ்ச் ஆனவங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பசங்க வந்து இந்த ஸ்லைட் லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டு வெளில வந்தவங்க தான். அவங்களுக்கு வெளில வரும்போது யாராவது பேசுகிறதுக்கு ஆள் இருந்திருக்குமோ, இல்லைனா ஒரு ஃபீமேல் பர்ஸ்பெக்டிவ் கிடச்சிருக்குமோ, இல்லைனா கம்பேஷனேட்டாக யாராவது சொல்லியோ, இல்லை வாழ்க்கையில் ஏதாவது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று நடந்து பெரிய அடி வாங்கி திருந்துறதெல்லாம் இருந்திருக்கும். இப்போது ரீசர்ச்சர்ஸ் ஃபவுண்ட் 75% of the incels they questioned were clinically diagnosed with severe or moderate depression and 45% with severe anxiety. So their mental health is not stable. நல்ல நிலைமையிலே இல்லை, இது மாதிரி தொட்டாலே வெடிக்கிற நிலைமையில் இருக்காங்க. வெரி ஸ்ட்ரெஸ்டு பிரெயின், ப்ரெஷரைஸ்டு பிரெயின், அழுத்து போன வாழ்க்கை, அந்த மாதிரிலாம் சொல்லலாம். இந்த மாதிரி டைமில் அவங்களோட சண்டை போட்டாலோ அவங்கள ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தினாலோ அவங்களுக்கு இன்னும் அது வந்து மோசமாக தான் ஆகும். ஏன்னா இந்த ரெசன்ட்மெண்ட்டு, கோவம்லாம் நிறைய அவங்களுக்குள்ளே இருக்குல்ல. அந்த மாதிரி டைமில் whenever someone has this, அவங்களுக்கு கம்பேஷனேட்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ரெசன்ட்மெண்ட், கோவம்லாம் குறையும். பொண்ணுங்களால் பண்ண முடியல. பசங்க கம்பேஷனேட்டாக பேசி கொஞ்சம் பெட்டராக ஆக்கிறதுக்கு ட்ரையாவது பண்ணால் சரி, ட்ரையாக பண்ணியும் அவங்க மாறலைன்னா ஓகே. இப்போ கம்பேஷனேட்டாக ட்ரையாவது பண்ணி புரிய வைக்கிற மாதிரி நிலைமை இருந்தால் தானே அவங்கள அந்த ஹோல்லேருந்து வெளியிலே எடுக்க முடியும். எப்படி அந்த ஹோல்லேருந்து வெளியே வரும்? இல்லைனா யார் ஹோல்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வர இருக்கா? இஃப் யூ ப்ரொஜெக்ட் லவ் இன் டு த வேர்ல்ட், you will receive love back.
இஃப் யூ ஆர் நெகட்டிவ் டுவர்ட்ஸ் விமன், they will never ever want to be in a relationship with you. If you are a women hater and if you are lonely, I am saying you won't get love back. It's going to be very difficult. இப்போ பசங்க வந்து ஹேட் ப்ரொஜெக்ட் பண்ணாமல் கம்பேஷனேட்டாக லவ் ப்ரொஜெக்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மேலே. இட்ஸ் சேம். ஹேட் எப்போ இருக்கோ அப்போ தான் திரும்ப ஹேட் வருது. லவ் கொஞ்சம் வந்தால் ஹேட்டு குறையும். டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் இட்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். அவங்க ஒரு மாதிரி தலைமொழிகிட்டாங்கிற மாதிரியே இருக்குது. இந்த குரூப் ஆஃப் மென், ரெட் பில் சொசைட்டி விக்டிம்ஸ் எல்லாம் தலைமொழிகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த செக்மெண்ட் ஆஃப் மென் பேர்லி ரிசீவ் எனி லவ்வே கிடைக்காத பட்சத்தில் the life will seem unfair. Even if they don't realize why they are like that, life may seem unfair and அந்த கோவம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து, அவங்க வேர்ல்ட்லேருந்து, how do you expect them to stop hating the world or stop hating the other gender? அந்த மாதிரி டைமில் how do you expect them to generally stop projecting hate? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா எல்லாம் ஆனிமெல்லாம் பார்க்குறவங்க, படம்லாம் பார்க்குறவங்க ஒரு கம்பேஷனேட்டான மொமெண்ட் தானே சேஞ்சே பண்ணோம். அந்த மொமெண்ட்டே கொடுக்காத போது தானே பிரச்சனை. ஆன்லைனில் இருந்துகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அல்காரிதம் அந்த எக்கோ சேம்பரில் மாட்டிக்கிட்டாச்சு. they will always be fed with the red pill content, hate content, gender hate content தான் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க உலகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்க பெர்ஸ்பெக்டிவ், இதுதான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் சொல்கிறவங்களும் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, நிறைய அவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்ட்லாம் இருக்குது. ஸோ இவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி பின்பெல்லாம் உருவாயிருச்சு. அதை பிரேக் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல. இன்சல்டம் கம்பைன்ட் வித் ரெட் பில் இஸ் ஆக்சுவலி வாட்ஸ் மேக்கிங் மென் அன்டேட்டபிள் அண்ட் பொண்ணுங்களுக்கு பசங்க வேணான்னு இருக்கிறதுக்கு காரணம் இந்த காம்பினேஷன் தான். ப்ளஸ் இந்த பாப்புலேஷனும் நிறைய அதிகரிச்சிருக்கு. அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. லார்ஜர் ஸ்கேலில் ஆக்சுவலி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறது வாய்ப்பு, அந்த மாதிரி எடுத்தால் வாய்ப்பு இருக்குது. இப்போது ஸ்கூலில் வந்து இமோஷனல் கவுன்சிலிங்லாம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசில் ஹெல்ப் பண்ணும். சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்தா ஹெல்ப் பண்ணும். பசங்க கம்பேஷனேட்டாக யாராவது தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தா ஹெல்ப் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாசஸுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு இனிஷியேட்டிவ் இருந்துச்சுன்னா இது பிரேக் ஆகும். இது இல்லாத போது இப்போ சின்ன வயசுலேருந்தே இப்போ கரண்ட் வயசுலேயோ இந்த பிலீஃப் சிஸ்டம் உடச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேட்டிங் மார்க்கெட் மறுபடியும் பேலன்ஸ்க்கு வரும். அன்டேட்டபுளாக இருக்கிறதுனால தானே பசங்களுக்கு டேட்டே கிடைக்க மாட்டேங்குது. பசங்க வந்து இந்த ட்ராப்லேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா அப்படியே டேட்டிங் மார்க்கெட் பேலன்ஸ் ஆகி பொண்ணுங்களுக்கு நிறைய பசங்களோட டேட் பண்ணணும்னு ஆசையும் வரும், பசங்களுக்கும் நிறைய பொண்ணுங்க கிடைக்கும். அந்த ஈக்குலிபிரியம் வரத்துக்கே எங்கேருந்துமே எஃபர்ட் கிடையாது. யாருமே அந்த ஷிஃப்ட் நடக்குமாங்கிறதே டவுட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து சோஷியல் மீடியா பிரேக் டவுன் பார்ப்போம். என்ன மாதிரி அட்வைசஸ்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்குது, என்ன மாதிரிலாம் நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் தான் இப்போ வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸ்வீட் நைஸ் பர்சன். ஜீரோ பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க, நம்பவே நம்பாதீங்க. லைஃபுக்கும் நீங்கள் செட் ஆக மாட்டீங்க, ரிலேஷன்ஷிப்புக்கும் செட் ஆக மாட்டீங்க, வெளியே வாங்க. ஆனால் இந்த மாதிரி எவ்வளோ நாள் தான் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு எனக்கும் புரியவே இல்லை. மறுபடியும் இந்த மாதிரி ஃபியூவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கைண்டாக இருந்தால் கிடைக்காது பொண்ணு, நீங்கள் பேட் பாய்ஸாக தான் இருக்கணும், இதெல்லாம் எவ்வளோ காலத்துக்கு தான் சொல்கிறாங்க. நானும் பார்க்குறேனே. டேட்டா படியே நான் சொல்கிறேன், நான் என் ஒப்பீனியன் கூட சொல்ல, டேட்டா படியே சொல்கிறேன். மெனி விமன் டூ சூஸ் கைண்ட் மென் ஓவர் பேட் பாய்ஸ். கைண்டாக இருந்து நம்மளுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைனா எய்தர் நம்ம வேர்ஜினாக இருந்து நம்மளுக்கு கிடைக்கலன்னா எய்தர் அந்த இன்சல்ட் ட்ராப்பில் மாட்டியிருப்போம், இல்லைனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று லேக்கிங்காக இருக்கும். இப்போது நம்மளுக்கு இமோஷனல் மெச்சூரிட்டி இல்லை, ஷேர்டு இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேருக்குள்ளே இல்லை, எப்படி பேசணுன்னே நமக்கு தெரியல, எது வந்து பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு நமக்கு தெரியல. நம்ம நல்லவங்களாக இருக்கிறது மட்டும் இஸ் நாட் த ஒன்லி மெட்ரிக் டு பி கம்பேட்டபிள் வித் விமன். அதான் சொன்னல, அந்த டோப்பமின் ஸ்பைக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வருது அதெல்லாம் சொன்னல. நல்லவனாக இருந்தால் மட்டும் டோப்பமின் ஸ்பைக் வருமானு கேட்டால் கிடையாது. இட்ஸ் த பேஸ் க்ரைட்டீரியா. நல்லவனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், கைண்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதை தாண்டி ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதுலாம் தெரியும் போது தான் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். பேட் பாய்ஸாக இருந்தால் தான் அப்படி கிடைக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க எல்லாரும். இதுக்கும் பேட் பாய்ஸ் குட் பாய்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்கு தேவைப்படுற குவாலிட்டிஸ்லாம் நம்ம கெயின் பண்ண கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக பொட்டன்ஷியல் பார்ட்னர் மாற்றுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அந்த குவாலிட்டிஸ் மிஸ் ஆகிறது தான் பிரச்சனை. You guys, women are not designed to be loyal. They're designed to look for the best. So you become the best. இப்போ என்னடா, loyalty is not a gender trait. Usually if you take advices from the red pill side of Instagram, அவங்க என்ன பண்ணுவாங்க, எய்தர் they will demean the other gender or உங்கள் மேலேயே ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா விமனுக்கு வந்து வாழ்க்கையே இருக்கக்கூடாதும்பாங்க. வெளியில் வந்து வாழ்க்கை இருந்துச்சுன்னா, வெளியில் ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணாங்கன்னா அவங்கள ஹோன்றுவாங்க. மெஸ்னருங்கிற ரிசர்ச்சர் என்ன சொல்கிறாங்க, யங் மென் மே ஃபீல் ப்ரெஷரைஸ்ட் டு பி செக்ஷுவலி அசர்ட்டிவ் அண்ட் அக்ரெசிவ். எம்ப்ரேசிங் சச் நார்ம்ஸ் ஆஃப் மேஸ்குலினிட்டி மே அப்ஸ்க்யூர் யங் மென்ஸ் ப்ரிகாரியஸ்னஸ். ப்ரிகாரியஸ்னஸ்னால் நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
இப்போ நம்ம ஸ்டேட்டஸை டிஃபெண்ட் பண்ணோம், நம்ம ஐடென்டிட்டியும் நம்ம மரியாதையும் நம்ம குறைச்சிக்கூடாது. இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி டைமில் ஆங்ஸைட்டி வந்துடும், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வந்துடும், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்துடும். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பிஹேவியரல் கான்சிக்வன்சஸ் வந்துடும். அந்த சைடு கன்சியூம் பண்ணதுனால இதனால தான் பிஹேவியரல் கான்சிக்வன்சஸ் வந்திருக்கு. ரொம்ப வருஷமாக இந்த ஆளுங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கீங்களே இன்ஸ்டாகிராமில். அவங்க காமனாக என்ன சொல்லுவாங்க, ஃபிசிக்கலி அட்ராக்டிவாக இருக்கணும், நம்ம டிசைரபுளாக இருக்கணும், செக்ஷுவலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நிறைய பாடி கவுண்ட் வச்சுருக்கணும், ஆண்கள் தான் வசதி. இந்த நெரட்டிவ் நிறைய புஷ் ஆகிட்டே இருந்திருக்கு இல்லையா. இந்த மாதிரி கன்சியூம் பண்ணவங்க அவங்க அட்வைஸ் எல்லாம் கேட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை மாறலை. அந்த அட்வைஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம இன்அடிக்குவேட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கு அநியாயம் நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டுமே எனக்கு கிடைக்கலையேங்கிறதெல்லாம் இருக்குது. ஒரு மாதிரி அந்த கோவம்லாம் தங்கிருச்சுல. இதெல்லாம் நம்ம எங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், யார் நம்மளுக்கு கிடைக்கலையோ இல்லைனா ஹோல் ஜெண்டர் மேலே தானே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்து நம்மளை இந்த ட்ராப்பில் மாட்ட விட்டது யார்? அவங்க மேலே தானடா கோவப்படணும். பிகாஸ் த அட்வைஸ் டசன்ட் மேக் சென்ஸ். அந்த அட்வைஸ் சொன்னவங்களே நீங்கள் ஃபாலோ பண்ணி நடந்துச்சா அப்போ எங்கே தப்பு இருந்திருக்கும்? அட்வைஸ் சொன்னவங்க தானே ஏமாத்திருப்பாங்க அர்த்தம். இப்போ அவங்கலாம் கரெக்டாக அவங்க சைட் லீன் பண்ணுறோம்ல. இது எதனாலனா நம்மளுக்கு ஒரு லைக் மைண்டட் கம்யூனிட்டி தேவை, பிலாங்கிங்னஸ். நான் சொன்ன மாதிரியே பிலாங்கிங்னஸ் தேவை. இவங்க மத்தியில் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இந்த மாதிரி ஏமாற்றப்பட்ட ஆண்களுக்கு இவங்களுக்குள்ள ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, நம்மளுக்கு அநியாயம் நடந்திருக்கு, அதனால நம்மலாம் ஒரு குரூப்பு, நம்மலாம் ஒன்றா இருக்க போகிறோங்கிற மாதிரி அவங்களோட போய் மிங்கிள் ஆயாச்சா, கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆயாச்சா. ஸோ இதனால நம்மளோட குரூப்பு, நம்மளோட கம்யூனிட்டி சொல்லி எல்லாம் ரிலேட் பண்ணிக்கிறோமேங்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டு அப்படின்னு தோணுது. ஆனால் ஆக்சுவல் ரியாலிட்டி கரெக்டாக இருந்திருக்காது. ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன பண்ணியிருக்கோம், செல்ஃப் ஹேட்ரட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், ஒரு மாதிரி செல்ஃப் இன்சஃபிஷியன்சி பில்ட் பண்ணியிருக்கோம், கோவம் பில்ட் பண்ணியிருக்கோம், அதை தான் பண்ணியிருக்கோம். அதையே தான் மாற்றி நம்மளுக்குள்ளே பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஆமாண்டா மச்சான், அவதான் மச்சான் எல்லாத்துக்கும் காரணம், அப்படி திட்டிக்கிட்டே கோவத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல. அந்த கோவத்திலே வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்லாம் உடஞ்சதுனால தானே பொண்ணுங்க மேலேயும் காண்டா இருக்குது, சந்தோஷமாக இருக்க கப்பல்ஸ் மேலேயும் காண்டா இருக்குது. இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே காண்டா இருக்குது. அவங்க வேலிடேட்டும் மறுபடியும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஈக்கோ சேம்பரில் இருக்கிற வரைக்கும் நீ தான் கரெக்டு, உனக்கு தான் அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு, உனக்கு கிடைக்காதது காரணம் அவங்க லாயலாக இல்லை, அவங்க கிடைக்காத காரணம் அவங்க கோல்ட் டிகர்ஸாக இருக்காங்கன்ட்டு. உங்களுக்கு ஏன் கிடைக்கலையோ அதுக்கு காரணம் கொடுத்து வேலிடேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர எப்படி இம்ப்ரூவ் ஆகணுங்கிறது கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அட்லீஸ்ட் சொல்லியிருந்தாங்கன்னு நினச்சிங்கன்னா அது ஒர்க் ஆச்சா? ஆயிருக்காது. Again, this is the reason why women don't want men at all or is afraid to be in a relationship with a man, because இந்த ஐடியாலஜி ஒரு பெரிய பாப்புலேஷனுக்கு ஃபீட் ஆயிருக்கு, லைக் மைண்டட் குரூப்பாக இருக்குது. கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது. எனக்கே பயமாக இருக்குது கொஞ்சம். அந்த பக்கம் என்னையே திட்டுறாங்க கமெண்ட்ஸில் என்னத்தை பண்ணுறது. When's the last time you asked? Last night. Was it with a boyfriend or just? Yeah, it was with a boyfriend. It was with your boyfriend? It was with my boyfriend. He's so not my type, I would say. Your boyfriend's not your type? He's tall and blonde. We are a great couple, I agree, but he's tall and blonde and that's not my type. Smash or pass me? On you? Yeah. Smash. இப்போ ரெட் பில் சைடு வேற என்னெல்லாம் பண்ணோம், இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் வெளியே பாரில் எடுக்கிறதோ, இந்த பாட்காஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு பேசுகிறதோ, மறுபடியும் அதை ப்ரூவ் பண்ணி ஆகணும். நம்ம எல்லாரும் அட்லீஸ்ட் காட்டணும் பெருசாக. கரெக்டாக வேலிடேட் பண்ணல. மறுபடியும் நான் சொன்ன மாதிரி அதை காட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கரெக்டாக எப்போ வல்னரபுளாக இருக்காங்களோ ஒரு பாருக்கு வெளியில் பாருக்கு வெளில என்ன பொண்ணுங்க மட்டுமா இருப்பாங்க, பொண்ணுங்களும் இருப்பாங்க, பசங்களும் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. கரெக்டாக ஒரு 100 இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 பேரை, அதில் ஒன்றாவது மாட்டோம், ஏதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சொல்கிற மாதிரி மாட்டோம். அந்த ஒன்று மட்டும் வச்சுட்டு அந்த ஒன்றையே எடிட் பண்ணிலாம் போட்டுட்டு இதுதான் பாப்புலேஷன் அப்படின்னு காமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணுங்க தான் மக்கள்னு காமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் நம்மளுக்கு வேலிடேட் ஆயிரும், மறுபடியும் அந்த சர்க்கிள்லேயே மாட்டிப்போம். ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ் ரியாலிட்டியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேடிக்கிட்டே இருப்பாங்க. யார் இந்த மாதிரி மாற்றா, யார் வைரல் கிளிப்பு கொடுக்க போகிறான்ட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் செட்டே பண்ணி வச்சு அதெல்லாம் கிளிப்பெல்லாம் ஆக்கிறதெல்லாம் இருக்கும். மாட்டிடுச்சு இதை எடிட் பண்ணி நம்ம ஹேட்டை கிளிப் புஷ் பண்ண முடியும்னு தோணிடுச்சுன்னா பண்ணிடுவாங்க. என்ன ஜென்டரவோ எல்லா விஷயத்துலையும் 1000ல் ஒரு ப்ராப்ளமேட்டிக் மேட்டராவது மாட்டோம். அதை வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். என்னத்த பண்ணுறது? இப்போ பசங்களுக்கெல்லாம் இந்த ரெட் பில் பிரச்சனை இருக்குது, பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. யாருடா டீம் விசர்ட்லெஸ் பிரச்சனை இருக்கு. I saw him again and I was shocked. There's no way I was with this person. My energy made him so magical to me. Thought like he's so successful, he's so good at manifesting. It stopped when I removed my energy. Men become more good looking, more successful because they're with that woman. Mm-hmm. And then the woman starts to think like, oh, he's too good for me. Yeah. Oh, he's honey. இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க விசர்ட்லெஸ்ன்ட்டு, 8.5 மில்லியனோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க நிறைய பொண்ணுங்களுக்கு அவங்க மதர், அவங்க தான் அவங்களோட காவல் தெய்வம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரீசெண்டாக அவங்களுக்கு என்ன ஆச்சு, 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்கான், சீட் பண்ணியிருக்கான். இந்த கதை நடந்த வரைக்கும்
எனக்கு நிஜமாவே விசர்ட்லெஸ் யாருன்னு தெரியும். ஆனால் ஐ ஜென்யூன்லி எம்பத்தைஸ் வித் ஹர். இது வந்து யாருக்குமே நடக்கக்கூடாது. இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சீட் பண்ணி ஜென்ரலாக சீட்டிங்கே நடக்கூடாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சீட் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய கொடுமை. பட் ஜென்ரலாக விசர்ட்லெஸ் ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டர், விசர்ட்லெஸ் அண்ட் ஹர் அட்வைசஸ் அது மட்டுமே பார்ப்போம். அதில் வந்து ஒரு காமன் நெரேட்டிவ் என்ன புஷ் பண்ணுவாங்கன்னா, எல்லா அட்வைஸும் தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸோ இந்த மாதிரி விமன் அப்லிஃப்டிங் விஷயம்லாம் வந்து நிறைய நல்ல அட்வைசஸ்லாம் இருக்கும். ஸ்னோ யுவர் ஒர்த் இந்த மாதிரி கான்டென்ட்லாம் வந்து நிறைய நல்ல கான்டென்ட்டே இருக்கும். பட் த ப்ராப்ளம் வித் விசர்ட்லெஸ் இஸ் ஷீ டேக்ஸ் இட் டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் செல்ஃப் அப்செஷன். தட் இஸ் வாட் பீப்புள் ஆர் ஃபெயிலிங் டு ரியலைஸ். இப்போ எந்த அளவுக்கு செல்ஃப் அப்சஸ்டாக இருப்பாங்கன்னா, ஒரு மாதிரி அப்சஸ்டாக தாங்கி பார்த்துக்கணும், ஓவர்லி அப்சஸ்டாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி தான் ஒரு பார்ட்னர் கிட்ட ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் ஒன்று செட் பண்ணி வச்சிருப்பாங்க. பசங்க வந்து அவங்க பார்ட்னருக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிறைய ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் to the very least you should expect money from them. But the thing is, wizardless is a celebrity. At least early stages of relationshipல இல்லைனா early stages of talking phaseலையோ விசர்ட்லெஸ் எப்படியாவது நம்ம அடைஞ்சே தீரணுங்கிறதுனால நிறைய பசங்க இதெல்லாம் பண்ணுற பாசிபிலிட்டிலாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. இட்ஸ் ஒரு மாதிரி அன்ரியலிஸ்டிக் ஸ்டாண்டர்ட் தான் அது. பசங்க வந்து ஈக்குவல் ரிலேஷன்ஷிப் தான் விரும்புவாங்க. அட்லீஸ்ட் 60-40 இல்லைனா 40-60 அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் பசங்களும் விரும்புவாங்க. எல்லாத்துலேயும் 60-40 எல்லாத்துலேயும் 50-50 சொல்லல. இப்போ வந்து நீ வந்து எனக்கு அன்கண்டிஷனல் லவ் கொடு, எனக்கு வந்து செக்யூராக ஃபீல் பண்ணவை, அந்த மாதிரி பண்ணாலே நான் உன்னை தாங்குறேங்கிற மாதிரிலாம் நிறைய பசங்களுக்கு இருக்கும். அந்த லெவல் ஆஃப் லவ் செக்யூரிட்டி கொடுத்தாலே நான் அதை 50% கருதுவேன். இப்போ விசர்ட்லெஸ் விஷயத்தில் எப்படி ஆகுதுன்னா, stems from not having a father figure in my life. So in my life, I'm not looking for a partner, or I'm not looking to be in love. I'm looking to have that stable feeling of a parent or a father loving you. இப்போ பிரேக்கப் ஆச்சுன்னு சொன்னேன்ல, பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களோட புருஷனை வந்து அவங்க லவ்வே பண்ணலையாம், அப்பா மாதிரி தான் பார்த்தாங்களாம். இத்தனை நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது லவ்வே பண்ணலையாம். ஸோ நோ ரொமான்டிக் லவ் ஹாஸ் பீன் ரெசிப்ரோகேட்டட் ஃப்ரம் விசர்ட்லெஸ் சைட், த விமன் சைட். அந்த மாதிரி பட்சத்தில் என்ன கிடச்சிருக்கு, என்ன எஃபர்ட் வந்து விசர்ட்லெஸ் சைட்லேருந்து, லேண்டன் தானே அவன் பேர், லேண்டனுக்கு கிடச்சிருக்கு. அவங்க வாயாலே சொன்ன மாதிரி ரொமான்டிக் லவ் வந்து காட்டவே இல்லைல்ல. ஷுட் விசர்ட்லெஸ் ஜென்ரல் அட்வைஸ் பி லவ் பண்ணுற பார்ட்னரை மட்டும் சூஸ் பண்ணுங்கன்ட்டு பேசிக் அட்வைஸ். அட்லீஸ்ட் 2 பேரும் லவ் பண்ணி 2 பேரும் எஃபர்ட் போட்டு ரிலேஷன்ஷிப் சஸ்டெயின் பண்ணிக்கோங்கிறது தானே ஜென்ரல் அட்வைஸாக இருக்கணும். அதுவும் அவங்களும் அதை பண்ணி காட்டணும்ல. அவங்க சைடில் இருந்து லவ்வையும் போட்டிருக்கணும்ல. லவ்வே போடலையா அவங்க சைடில் இருந்து. அட்லீஸ்ட் பேர் மினிமம் பார்ட்னரை செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கலாம். ஆனால் என்ன நடந்திருக்கீங்க, There was an Asian guy that wanted to talk to me and get to know me, and he thought I was really cute. Going outside for a talk, and Landon did not like that at all, and basically followed us outside, and he got really upset with me, and he was like, why are you doing this? Don't talk to him. And these 2 guys almost got in a fight over me. And I then got a little bit of ooh, that was a red flag for me, because I thought you're just like my ex. இப்போ யாரோ ஒரு ரேண்டம் ஆள் வந்து விசர்ட்லெஸ் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறாங்க. நியாயப்படி யார் எந்த ஜெண்டராக இருந்தாலுமே வச்சுக்கோங்களேன், ஒருத்தங்க ஃப்ளர்ட் பண்ண வந்து அதை என்டர்டெயினே பண்ணாமல் இருந்தால் செக்யூராக ஃபீல் ஆகும். இது வந்து இன்செக்யூர் மென்னு, இன்செக்யூர் ஜெண்டர், ஸ்பெசிஃபிக் ஜெண்டர் மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே அப்படி தான். இப்போ கேஷுவல் கான்வர்சேஷன் தானே, அவன் ஃப்ளர்ட் பண்ண என்ன, நான் அவனோட சும்மா பேச தானே போகிறேங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட் டு ஜஸ்ட் சே ஐ ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட் அண்ட் ஜஸ்ட் லீவ் த சினாரியோ. அட்லீஸ்ட் சரி, பாய் ஃப்ரெண்டு அந்த சீனில் என்டர் ஆகிட்டு அவனை துரத்தி விட்டுருக்கான். துரத்தி விட்டவனை இன்செக்யூர் எப்படி ஆவான்னு எனக்கு தெரியல, அவனை இன்செக்யூர் அப்படின்ட்டாங்க. ஃப்ளர்ட் பண்ணால் துரத்தி தான் விட செய்வாங்க. ஏன்டா ஃப்ளர்ட் பண்ண விட்டுக்கிட்டு என்ன கையை மூடிட்டு வேடிக்கையாக பார்ப்பாங்க என் செக்யூர்ன்ட்டு. ஏய், என் கேர்ள் ஃப்ரெண்டை ஃப்ளர்ட் பண்ணுறா ஓடுறான்னு தானே சொல்லுவாங்க. விசர்ட்லெஸ் எப்படி ரிலேஷன்ஷிப்குள்ளே போனாங்கன்னு பார்ப்போம். And then he sent me $10,000. And then I thought, wow, he's literally sending me $10,000 so I would reply to his messages. And then I thought, wow, maybe I should give him a chance, because look how, what he's doing, a big thing to do. This is how she fell for him. PayPalங்கிற ஒரு ஆப்பில் வந்து $10,000 அனுப்பிச்சிருக்கான் விசர்ட்லெஸ் கிட்ட. $10,000 அனுப்பிச்சிருக்கானே, இவ்வளோ பெரிய கெஸ்டர் பண்ணியிருக்கானே, இவனுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுப்போன்ட்டு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. $10,000 அமிச்சவனுக்கு, $10,000 அமிச்சான், அவ்வளோதான் பண்ணான். காசு கொடுக்கறது தான் கெஸ்டராக இருந்திருக்கு, இவங்க இதில் விழுந்திருக்காங்க. I met him and I didn't really like him. I was not attracted to him. And I went back home. He wanted me to come back and he wanted to have a relationship with me, and I kept saying no. And then he bought me a Rolex, which was 2 weeks after we met. And for me, that was such a big gesture, because before that, no one had ever bought me anything designer or anything. And now all of a sudden I have a $15,000 watch. ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இதான் ஆச்சு. அப்ரோச் பண்ணவனே இவங்களுக்கு பிடிக்கல, அவங்க மேலே இவங்க அட்ராக்டடாகவும் இல்லை, எதுவுமே இல்லை, எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை அவன் மேலே. அவன் வந்து பேசின 2 வீக்ஸ்லேயே ரோலெக்ஸ் வாட்ச் கொடுத்துட்டான்.
ரோலெக்ஸ் வாட்ச் கொடுத்ததுனால இது வரைக்கும் எனக்கு யாருமே டிசைனர் பொருளே வாங்கி கொடுத்ததில்ல, எவ்வளோ பெரிய கெஸ்டர் கொடுத்தான்னா அவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் அதே பேட்டர்னில் தான் விழுந்திருக்காங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டுக்காக பெருசாக கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. அந்த லெவலுக்கு செல்ஃப் அப்சஸ்டாக தான் ஒரு நரேட்டிவ் புஷ் ஆகிட்டு இருக்கு அந்த சைடில் இருந்து. I still cannot believe Wizard Liz got cheated on. You are telling me Mother Liz was cheated on? If that woman had to go through this, us mortals, us little peasants, how are we going to survive? விசர்ட்லிஸ் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, விசர்ட்லிஸ்ஸே ஏமாத்திட்டாங்கன்னா நம்மளை ஏமாற்ற மாட்டாங்களா, விசர்ட்லிஸ்க்கே நடந்துருச்சுன்னா எல்லா பசங்களும் ஏமாற்ற மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பொங்கி எழுந்து அந்த அவங்க மேலே பேரா சோஷியல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அவங்களுக்கே நடந்த மாதிரி பொங்கி எழுறதெல்லாம் நடந்திருக்கு. அதனால ஒரு மேன் ஹேட்ரட் வேவே விசர்ட்லிஸுக்கு பிரேக்கப் ஆகிறது நடந்திருக்கு. அது கொஞ்சம் எனக்கு புரியல தான். ஏன்னா விசர்ட்லிஸே வந்து இத்தனை நாளாக கரெக்ட் டெசிஷன்ஸ் எடுத்த மாதிரி தெரில, கரெக்டாக பார்ட்னருக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ண மாதிரி தெரில, ரிலேஷன்ஷிப்பை ஒழுங்காக அப்ரோச் பண்ண மாதிரி தெரில, மாட்டின ட்ராப்லேயே தான் மறுபடியும் மாட்டியிருக்காங்க. அவங்களே பெருசாக ஃபிகர் அவுட் பண்ண மாதிரி தெரில. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே ஷீ ஜஸ்ட் சோஸ் அ பேட் மேன் அண்ட் ஷி வாஸ் சீட்டட் ஆன். அவங்களும் அவனுக்காக எதுவும் அவனோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரியும் தெரியல. திஸ் இஸ் வாட் ஹேப்பன் இன் த ரிலேஷன்ஷிப். தட்ஸ் அபவுட் இட். இட்ஸ் நாட் தட் பிக் ஆஃப் அ டீல். வி கேன் பி பெட்டர். இப்போ இந்த விஷயத்தை எப்படி நேவிகேட் பண்ணுறது, இப்படி தான் டேட்டிங் சீன் இருக்குது, எப்படி நேவிகேட் பண்ணுறது, எனக்கு லவ்வும் செட் ஆகலை, எனக்கு டேட்ஸே கூட வரல, அந்த மாதிரி நிலமை இருக்குன்னா கான்ஷியஸ்லி ஆர் சப்கான்ஷியஸ்லி வி ஆர் கெட்டிங் ஜெலஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் இன் லவ். இது வந்து வெக்கப்படுற விஷயமே கிடையாது. இது வந்து நார்மலாக இது நடந்தால் இப்படி தான் நடக்கணுங்கிறது தான் இருக்குது. ஸோ ஜெலசி இஸ் தேர். இந்த ஜெலசி இருக்குதுன்னு அக்செப்ட் பண்ணிட்டு தான் நம்ம மேலேயும் தப்பு இருக்குன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இடத்துல இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்கணும், நம்மளை எப்படி பெட்டர் ஆக்கிக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி இடத்துல கோவத்தை ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தால் ஒன்றும் நடக்காது. இட்ஸ் கோயிங் டு ஒன்லி காஸ் மோர் ஹார்ம் டு ஆர் செல்ஃப்ஸ். எப்படி இந்த விஷயத்தை பார்க்கணும்னா திஸ் இஸ் அ வெரி குட் சான்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் செல்ஃப். எங்கே வந்து ஆக்சுவலாக நம்ம லேக் ஆகிறோன்ட்டு இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு இண்டிகேட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இஃப் யூஆர் ஸ்ட்ரகிளிங் ஆன் ஹவு டு சூஸ் அ பார்ட்னர், தேர் இஸ் சம்திங் கால்ட் செல்ஃப் எக்ஸ்பேன்ஷன் தியரி. இப்போது செல்ஃப் எக்ஸ்பேன்ஷன் மாடலை வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, நம்ம இண்டிவிஜுவல்ஸாக ஜென்ரலி நம்ம எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறோம்ல, பெட்டர் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு. எதுக்கு நம்ம காம்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளால கோல்ஸ் எல்லாம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்தினால. அதை பண்ணுறதோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னா நம்ம பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுல இருக்குது. அதை பேசிஸாக வச்சு கூட பார்ட்னரை சூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாடலில் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தங்களை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெதர் தே வில் ஹெல்ப் அஸ் க்ரோ ஆஸ் அ பர்சனான்ட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட ஆல்ரெடி நிறைய விஷயம் வந்து நம்மளோட ஓன் செல்ஃப் கிட்டே இருக்குது. பி இட் ability or knowledge or hobbies or whatever, we have our own set of self. ஒருத்தவங்களோட டேட்டு போகிறோன்னா சும்மா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை தாண்டி கிட்டத்தட்ட எல்லாமே ஷேர் பண்ண முடியுமா இந்த ஆளோட அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது சூப்பராக. நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில் இவங்களோட நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியுமாங்கிறது தெரியுது சூப்பராக. பி இட் நாலேஜ், பி இட் ஹாபீஸ், பி இட் இன்ட்ரெஸ்ட், பி இட் ஃப்ரெண்ட்ஸ், பி இட் டியூட்டிஸ், இது எல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இதெல்லாம் வந்து ஷேர்டாக ரெண்டு பேராலுமே சேர்ந்து ஒரு இண்டிவிஜுவலாக பண்ணி பெட்டர் ஆக முடியுமா, எக்ஸ்பேண்ட் ஆக முடியுமா தெரிஞ்சு பார்ட்னரை சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியோ டேட்லேயோ வந்து யூ கெட் டு நோ தட் அந்த ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டெய்லர் ஸ்விஃப்ட் பிடிக்குதோ இல்லைனா ஒரு கொரியன் ட்ராமா ஏதாவது ஒன்று பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து ஆனால் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் தெர் இஸ் ஆல்சோ அ ஃபேக்டர் தட் இப்போ நம்ம வந்து இப்போ டெய்லர் ஸ்விஃப்ட் பிடிச்சவங்கலாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வளர்ந்ததுலேருந்து அவங்களோட வாழ்க்கையே டெய்லர் ஸ்விஃப்ட்டை சுற்றிலாம் இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் அதில் இன்வால்வ் ஆகலையோ அதில் வந்து தெரிஞ்சுக்க இஷ்டமே படலையோங்கிற மாதிரி இருக்கும்போது அவங்க மேஜர் பார்ட் ஆஃப் லைஃப்பை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க மாட்டோம்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையே கப்புலாக எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுற மாதிரி. டெய்லர் ஸ்விஃப்ட்டில் ஆரம்பித்தே டெய்லர் ஸ்விஃப்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்வால்வ் ஆனாலே அதுலேருந்து ஒரு பெரிய உலகம் ஒன்று க்ரியேட் ஆகி அங்கேருந்து எங்கெங்கெங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போய் ஒரு புது டைனமிக்கே அந்த ரெண்டு பார்ட்னருக்குள்ளேயே செட் ஆயிரும். இப்போ அதே மாதிரி பசங்க வந்து ஃபிட்னஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜிம்மெல்லாம் போகிற பசங்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அந்த ஆக்டிவிட்டியில் இதுவும் ஒரு ஷேர்ட் ஆக்டிவிட்டி தான். அந்த ஆக்டிவிட்டியில் வந்து பொண்ணுங்க வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா அங்கேருந்து ஒரு பெரிய உலகம் ஒன்று க்ரியேட் ஆகும். புது செட் ஆஃப் பிலீவ்ஸ் வரலாம், புது செட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், தண்ணி நிறைய குடிக்க ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி தான் லவ், கம்ஃபர்ட் இது ரெண்டும் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி வில் த அதர் பர்சன் மேக் மீ எக்ஸ்பேண்ட், மேக் த ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பேண்ட். அந்த மாதிரி பேசிஸில் ரிலேஷன்ஷிப் சூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல டோப்பமைன் ஸ்பைக்கு நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்டாக்னண்ட்டாகவே இருக்காது. புதுசு புதுசாக தெரிஞ்சுட்டு புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு புதுசு புதுசாக பேசி பிடிச்ச விஷயத்தை பற்றியே பேசி போர் அடிக்காது வாழ்க்கையில். எந்த மாதிரி பாயிண்டில் வந்து இந்த தியரி லேண்ட் ஆக சொல்லுதுன்னா
2 பேருமே ஒரே ஆளாக இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரணும். நீ உன் விஷயத்தை பார்த்துக்க, நான் என் விஷயத்தை பார்த்துக்கிறேன், 2 பேரும் இதெல்லாம் பண்ணால் எக்ஸ்பேன்ஷன் நடக்காது. இந்த மாடல் மூலயமா பார்ட்னரை சூஸ் பண்ணி அப்படியே அந்த மாடல் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டால் என்ன நடக்கும்னா, அட்ராக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், ரிலேஷன்ஷிப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், போர்டம் இருக்காது, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் நம்ம பார்ட்னரை தாண்டி நமக்கு வெளியில் தேவைப்படணுங்கிற கிரேவிங்கெல்லாம் நல்லா குறைஞ்சிருமா. இதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்பேன்ஷன் தியரியில் காலங்காலமாக ஸ்டடீஸ் எடுத்து ரிசர்ச் பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மேட்டரு டேட்டா படி. திஸ் இஸ் ஆல்சோ வை இப்போ ஸ்டாக்னன்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து டக்குன்னு ரொம்ப அழுத்து போன வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 நாள் 3 நாள் சோகமாக இருந்தாலும் டக்குன்னு ஒரு பெரிய ரிலீஃப் மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு எக்ஸ்பேண்டிங் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வந்தால் அந்த கிரீவெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. ரொம்ப நாள் வலிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆல்சோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் தட் செல்ஃப் எக்ஸ்பேன்ஷன் தியரி படி யூ ஆர் நாட் ஜஸ்ட் ஷேரிங் த குட் அண்ட் கலர்ஃபுல் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப், பட் யூ ஆர் ஆல்சோ ஷேரிங் ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து 2 பேரோட கஷ்டங்கள்லேருந்து 2 பேரும் சேர்ந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் நிலமை வரும். ஆனால் ஸ்ட்ரகிள்ஸ் ஓவர் கம் பண்ணும்போது இதனால தான் ரிலேஷன்ஷிப்பும் ஸ்ட்ராங் ஆகுது, ஷேர்டு எக்ஸ்பேன்ஷனால். இந்த மாடல் வந்து ஹியூமன் க்ரோத் அண்ட் கனெக்ஷன் பற்றி ப்ராப்பராக கேப்சர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் இன் டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாடலோட ரிசர்ச் பேப்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். டைம் இருக்கும் போது அதை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லா தெளிவாக புரியும். Until then, this has been Kasi's Corner. All the best. டாடா. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துருப்பீங்க, அப்போ சொல்லியிருப்பேன். இப்போ இருக்கீங்கன்னா கிரால் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. See you. Bye.